இனிய காலை வணக்கம். ஜூன் 25 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தினமலர்ல 2 செய்திகள் ஹெட்லைனா அமைஞ்சிருக்கு. அதன்படி ஸ்மார்ட் நகரங்கள் திட்ட தயாரிப்பு பணிகளில் தமிழக அரசு மெத்தனம், மத்திய அமைச்சகம் வேகத்திற்கு செயல்பட முடியாமல் திணறல், மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கான நிதி பெறுவதில் சிக்கல். இரண்டாவது ஹெட்லைனா 85% மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஒதுக்கீடு, நீட் தேர்வு மதிப்பெண்படியே சேர்க்கை என மந்திரி திட்டவட்டம், +2 மார்க் கணக்கில் எடுக்கப்படாது என சட்டசபையில் விளக்கம், ஜூலை 17 MBBS கவுன்சிலிங் துவங்கும் என அறிவிப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியா தினகரன்லையும் நீட் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் MBBS அட்மிஷன் நடக்கும். தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% ஒதுக்கீடு அளிக்க அரசு முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே செய்தியை தான் தினத்தந்திலையும் ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீட் தேர்வு முடிவு அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை, மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% இடங்கள் ஒதுக்கீடு, தமிழக அரசு அறிவிப்பு. அடுத்தபடியா தினமலர்ல யோகியின் நடவடிக்கையால் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சி திட்டங்கள் வேகம், பணிகளை கண்காணிக்க மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் நியமனம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே தினமலர்ல அடுத்தபடியா தேர்தலை மனதில் வைத்து அனைவரும் இணைவோம், வளர்ச்சி காண்போம் என்ற கோஷத்துடன் தமிழக பாஜகவும், சமூக நீதி காப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற கோஷத்துடன் தமிழக காங்கிரசும் மக்களை நாடும் வியூகம் எடுபடுமா என்ற கேள்வி அக்கட்சி வட்டாரங்களில் எழுந்துள்ளது என்ற செய்தியை பாஜக காங்கிரஸ் திட்டம் எடுபடுமா என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தினகரன்ல தமிழக செய்தியா நீட் தேர்வில் மாணவர்கள் தேர்ச்சி குறைவு, தமிழகத்தில் கல்வித்தரம் மிக மோசமாக உள்ளது என்று பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதை தொடர்ந்து தினமலர்ல நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி, மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு எழுதுவதற்கு இந்த ஆண்டு விலக்கு அளிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தினத்தந்தியில நீட் தேர்வில் மாநில பாட மாணவர்களுக்கு 85% இடம் ஒதுக்கீடு, வைகோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளனர். இதை தொடர்ந்து ஐநா விருது பெற்றார் மம்தா, சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு கௌரவம், பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக கன்னியாஸ்ரீ திட்டத்தை சிறப்புடன் செயல்படுத்திய மேற்கு வங்க அரசின் சாதனையை பாராட்டி ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் பொது சேவை விருது வழங்கப்பட்டுள்ளது. இதை அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி பெற்றுக்கொண்டார்னு தினமலர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடியா தினகரன்ல பாஸ்போர்ட்டில் ஹிந்தியை திணிப்பதா, மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். இதோட கண்டினியூட்டியை தான் தினத்தந்திலையும் கொடுத்திருக்காங்க. ஹிந்தியில் பாஸ்போர்ட் அறிவிப்பு, தமிழக மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் செயல், மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். இதன் தொடர்ச்சியா இதே தினத்தந்தியில ஹிந்தியில் பாஸ்போர்ட் வழங்கினால் தமிழிலும் வழங்க வேண்டும், டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அடுத்தபடியா தினகரன்ல மகாராஷ்டிராவில் விவசாய கடன் ரூபாய் 34,000 கோடி தள்ளுபடி, ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 1.5 லட்சம் வரை தள்ளுபடி, முதல்வர் பட்னவிஸ் அறிவிப்பு. அடுத்த செய்தியா தினத்தந்தியில கலாம் சாட் செயற்கைக்கோளை உருவாக்கிய தமிழக விஞ்ஞானி குழுவுக்கு அரசு சார்பில் 10 லட்சம், சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இதை தொடர்ந்து தினகரன்ல ஆன்லைன் வர்த்தகம் உட்பட அத்தனையிலும் ஆபத்து, அதிகரிக்கும் கிரெடிட் கார்டு மோசடி, சென்னையில் மட்டும் 1.5 ஆண்டில் ரூபாய் 23 கோடி அபேஸ், பரிதவிக்கும் மக்கள், திணறும் சைபர் கிரைம் போலீஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து தினமலர்ல உலக செய்தியா உலகின் நல்ல சக்தி என இந்தியாவுக்கு அமெரிக்கா பாராட்டு, வெள்ளை மாளிகையில் மோடிக்கு ட்ரம்ப் விருந்தளித்துள்ளார். இதே தினமலர்ல அடுத்தபடியா பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவதை நிறுத்தும் வகையிலான மசோதாவை அமெரிக்க எம்பிக்கள் அந்நாட்டு பார்லிமெண்டில் நேற்று தாக்கல் செய்தனர். இந்த செய்தியை பாகிஸ்தானுக்கு நிதி எதற்கு, அமெரிக்க எம்பிக்கள் கேள்வி என்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. அடுத்தபடியா விளையாட்டு செய்திகள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில இன்னைக்கு மோதுறாங்க. இன்னைக்கு அந்த போட்டி நடக்கிற இடத்துல 80% மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா விண்ணை தொட்டது இந்தியா, மீண்டும் மண்ணை கவ்வியது பாகிஸ்தான். உலக ஹாக்கி லீக் அரையிறுதி தொடரில் இந்திய அணி 6-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான உலக கோப்பை தொடர் லீக் போட்டியில் இந்திய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. இதில் இந்திய பெண்கள் அணி கேப்டன் மித்தாலி ராஜ் உலக சாதனை செய்துள்ளார். அதாவது ஒரு நாள் அரங்கில் தொடர்ந்து 7 அரை சதம் அடித்துள்ளார். இதோட இன்றைக்கான ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவடையுது. இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா www.ibctamil.com என்ற இணையதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் இணைய நாளாக அமைய ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள்.